வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். உன் தலைமுடி உதிர்வதை கூட தாங்க முடியாது அன்பே. தலைமுடியும் விரல் நகங்களும் மனித உடலின் எந்த ஒரு பாகத்திலும் சிறிய சிராய்ப்புகள் காயம் ஏற்பட்டாலும் வலி ஏற்படும் பொழுது நமது உடலின் ஓர் அங்கமாக இருக்கும் தலைமுடி மற்றும் விரல் நகங்கள் வெட்டப்படும் பொழுது வலி உணரப்படாதது ஏன் என்பதற்கான அறிவியல் உண்மையை பார்ப்போம். நமது உடலில் உள்ள முடிகள் உயிரற்ற எபித்தலியல் செல்களால் உருவாகி கெரோட்டின் எனும் புரதத்தால் வலுவூட்டப்பட்டு உள்ளது. நமது தலையின் தோல் ஆனது உள் அடுக்கு புற அடுக்கு என இரண்டு வகை கொண்டு இவைகளுக்கு இடையில் ரோமக்கால்களின் குழிகள் அமைந்து இருக்கின்றன. பல்பு போன்ற வடிவில் அமைந்த இந்த ரோமக்கால்களின் அடிப்பாகமானது இரத்த குழாய்களுடனும் நரம்புகளுடனும் இணைக்கப்பட்டு இதன் மூலமாக ரோமங்களின் வேர்களுக்கு உயிர் சத்து அனுப்பப்படுகின்றது. ரோமங்களின் வேர்களில் உள்ள செல்கள் புதுப்பிக்கப்படும் பொழுது பழைய செல்கள் மேல்நோக்கி தள்ளப்பட்டு அவைகளில் கெரோட்டின் புரதம் கலந்து தோலுக்கு மேலே தலைக்கு வெளியே ரோமமாக வளரத் தொடங்குகின்றன. இவ்வாறு வளர்சிதை மாற்றத்தினால் ரோமக்கால்களில் உற்பத்தியாகும் புதிய செல்கள் பழைய செல்களை மேல்நோக்கி தள்ளி அவை ரோமங்களாக ஒரு ஆண்டில் 18 சென்டிமீட்டர் வரை வளர்ச்சியடைகின்றன. வெளியே வளர்ந்து வெட்டப்படும் முடிகளில் இரத்த குழாய் மற்றும் உணர்வு நரம்புகள் இணைக்கப்படாததால் அவைகளில் வலி தெரிவது இல்லை. ஆனால் முடியினை வேரோடு பிடுங்கினால் வலி தெரியும். அடுத்து நமது கை கால்களின் விரல்களில் உள்ள நகங்களுக்கும் இதே மாதிரியான வளர்சிதை மாற்றமே நிகழ்கின்றது. விரல்களின் உட்பகுதியில் இருந்து வளர்ந்து நீளும் நகங்கள் விரல் நுனி வரை அதன் அடிப்பாகத்தில் இரத்த குழாய்கள் மற்றும் நரம்புகளுடன் இணைந்துள்ளன. நகத்தின் வேர்களில் புதிய செல்கள் தோன்றி பழைய செல்கள் முன்னோக்கி தள்ளப்பட்டு அது விரல் நுனியை எட்டியவுடன் அதில் உயிரற்ற எபித்தலியல் மற்றும் கெரோட்டின் புரதத்தினால் உறுதியாக்கப்படுகின்றது. நகத்தின் வேரிலிருந்து புதிய செல்கள் மூலம் நகம் வளரும் பொழுது பழைய செல்கள் இவ்வாறு விரல்களுக்கு வெளியே நகமாக நகர்ந்து ஒரு வருடத்தில் 5 சென்டிமீட்டர் வரை நீள்கின்றது. இவ்வாறு நீளும் நகப்பகுதியானது உயிரற்றதாக இருப்பதால் அதனை வெட்டும் பொழுது வலி ஏற்படுவது இல்லை. நன்று நண்பர்களே, தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.